ஒரு டித்தா புயலினுடைய சாயலை ஒத்த வகையிலான மலைவீழ்ச்சி பரம்பலை அவதானிக்க முடிகின்றது. இன்னமும் ஒரு 2 நாட்களுக்கு நீடித்தால் பல பகுதிகளிலும் ஒரு நிலச்சரிவு அபாயத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்றால் நிச்சயமாக இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கு தொடர் மழை கிடைக்கும். நாளை மறுதினமோ இந்த தாழமுக்கம் நகருமாக இருந்தால் இயல்பான நிலைக்கு மீண்டும் வானிலை வந்துவிடுமா? அடுத்த மழை எப்போது வரப்போகிறது? 48 மணித்தேல நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 20 மணித்தேலத்தை கடந்திருக்கின்றோம். ஆனால் நான் பிரத்யேகமாக உங்களுக்கு மட்டும் கூற விரும்புகின்றேன், இன்றைய என்னுடைய காலை மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இவ்வாண்டுக்கான தென்மேற்கு பருவக்காற்று எதிர்வரும் 18ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்கின்றது. சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எல்லினோ என்றால் என்ன விடயம், சுருக்கமாக அதை எப்படி? ஒரு நிகழ்வு நடந்ததன் பின்னர் நிகழ்ந்ததே என்பது தொடர்பாக அதை பற்றி ஆராய்ந்து எந்த விதமான பெரிய யோசனையும் கிடையாது. நிகழ்வதற்கு முன்னர் மக்களை தெளிவூட்டி ஒரு சிறிய காயம் கூட இல்லாமல் தப்ப வைப்பதுதான் உங்களுடைய மிக பிரதானமான பணி. இயற்கையான விடயங்களை எப்பொழுதுமே அறுதியிட்டு கூற முடியாது. வணக்கம். யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பீடாதிபதி புவியியல் துறையினுடைய பேராசிரியர் பிரதீபராஜா அவர்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். குறிப்பாக இந்த கடந்த சில நாட்களாக வானிலை மாற்றம், தொடர்ச்சியான மழை, இந்த பருவப்பேற்றினுடைய மாற்றங்கள், பல விடயங்களை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த காலநிலை என்பது நாங்கள் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்ததை விட இந்த ஆண்டு இல்லாவிட்டால் இனிவருகின்ற ஆண்டெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த காலநிலை இருக்காது. சில மாற்றங்களை சந்திக்கிறோம். பிரதீபராஜ் அவர்கள் பல விடயங்களை பல தடவைகள் சொல்லியிருக்கிறார், எவ்வாறு இந்த மாற்றங்கள் வருகிறது என்று. இந்த கடந்த சில நாட்களாக இருந்த இந்த வானிலை மாற்றம் தொடர்பாகவும் இனி இருக்க போகிற மாற்றங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேச போகிறோம். தகவலை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக தான் நீங்கள் வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இந்த நேரத்தை ஒதுக்கி தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு முதலில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சொல்லுங்கள் சார், எப்படி இந்த காலநிலை மாற்றங்கள் இருக்கிறது? கடந்த சில நாட்களாக இலங்கையிலே வெள்ளப்பெருக்கும் நாங்கள் சந்தித்திருந்தோம். வடகிழக்கை பொறுத்தவரை நீங்கள் எதிர்ப்பு கூறியபடி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான விளக்கத்தை முதலில். உண்மையில் கடந்த 2025, 2026ஆம் ஆண்டு வடகள் பருவக்காற்று காலத்தில் வடக்கு கிழக்கு மட்டுமன்றி இலங்கையினுடைய பல பகுதிகளிற்கும் வருட சராசரியை விட மிக கூடிய அளவு மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தது. அதற்கு பின்னர் மிக நீண்ட காலம் மிக அதிகளவிலான வெயில் நிலவிய சூழ்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் அதிகரித்த வெப்பத்தின் விளைவால் உருவாகுகின்ற வெப்பச்சலன மழை கிடைத்திருந்தது. ஆனால் முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில் எங்களுடைய வானிலை தோற்றப்பாட்டில் ஒரு புதிதான ஒரு நிலைமை ஒன்று உருவாகி இருந்தது. அதாவது கடந்த 7ஆம் தேதியிலிருந்து வங்காள விரிகுடாவில், குறிப்பாக இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாவதற்குரிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி கடந்த 8ஆம் தேதி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று இன்று ஒரு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கையினுடைய வடகிழக்கு திசையில் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலிருந்து 400 கிலோமீட்டர் வடகிழக்கு திசையில் மத்திய வங்காள விரிகுடாவில் காணப்படுகின்றது. இதன் விளைவாக கடந்த 9ஆம் தேதியிலிருந்து, இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளும் மிகச்சிறிவான மழை வீழ்ச்சியை பெற்று வருகின்றன. குறிப்பாக கடந்த சில நாட்களாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது கடந்த சில நாட்களுக்கு, குறிப்பாக ஊவா, கண்டி, இரத்தினபுரி, கெக்கிராவை, அனுராதபுரம் போன்ற பகுதிகளில் கிடைத்த கனமழை நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் மிக கூடிய அளவு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 24 மணித்தேலத்து காலப்பகுதிகளுக்கான அதிகூடிய மழை வீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதேசத்தை அண்மித்து பதிவாகி இருக்கின்றது. இதில் சிறப்பாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த ஆண்டின் அதிசரிவான மழை வீழ்ச்சி இன்று வரையான நாளில், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரையான நாட்களில் ஒரு மணித்தேலத்துக்குரிய அதிகூடிய சரிவு மழை வீழ்ச்சியாக 128 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நேற்றைய தினம் பதுளை மாவட்டத்தின் பதுளை நகரத்தை அண்மித்த பகுதிகளில் பதிவாகி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை இந்த ஒரு மணித்தியாலத்துக்குள் கிடைக்கின்ற மிக கனமான மழை வீழ்ச்சி என்பது அந்த பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெள்ள நிலைமையை உருவாக்குவதற்கான நிலைமை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பதுளை நகரினுடைய பெரும்பாலான பகுதிகள் கிடைத்த, அதாவது குறிப்பாக 1 மணி நேரத்தில் கிடைத்த மிகச்சிறிவான மழை வீழ்ச்சி காரணமாக ஒரு வெள்ள அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றன. அதேவேளை இலங்கையினுடைய ஊவா மாகாணம், மத்திய மாகாணத்தினுடைய பல பகுதிகளை அண்மித்து அல்லது வடமேல் மாகாணத்தை அண்மித்து அல்லது சப்ரகமு மாகாணத்தை அண்மித்து மிக குறிப்பாக 6 மாவட்டங்களுக்கான நிலச்சரிவுக்கான அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் மழை தொடர்ச்சியாக நாளை மாலை வரைக்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக பல பகுதிகளினுடைய
குளங்கள் அல்லது ஆறுகள் நிரம்பலடைந்து அவற்றுடைய வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் நண்பகல் 12 மணி வரைக்கும் இலங்கையில் இருக்கின்ற 19 பிரதானமான ஆறுகள் மற்றும் குளங்களுடைய பெரிய குளங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. 32 நடுத்தர அளவிலான குளங்கள் மற்றும் ஆறுகளுடைய வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. மேலும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை ஆரம்பத்தில் 6 மாவட்டங்களிலிருந்து தற்பொழுது 9 மாவட்டங்களுக்காக விரிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தாளமுக்கத்தின் விளைவாக நாளைய தினம் குறிப்பாக மே மாதம் 13ஆம் தேதி மாலை வரைக்கும் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் நிலைமையை பொறுத்து சில சமயங்களில் இது 14ஆம் தேதி காலை வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதனுடைய நகர்வு பாதையை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இலங்கைக்கு கீழாக இருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதன் பின்னர் வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து தற்சமயம் மத்திய வங்காள விரிகுடாவை நெருங்கி இருக்கின்றது. பொதுவாக எங்களுடைய பிரதேச நிலைமைகளை பொறுத்தவரையில் மே மாதம் என்பது ஆரம்ப காலத்தில் சித்திரைக்குரிய மாரி என்று அழைக்கப்படுகின்ற சிறுமாரிக்குரிய காலமாக இருந்தாலும் கூட கடந்த 17 ஆண்டுகளாக ஒப்பீட்டு ரீதியில் மிக குறைவான மழை வீழ்ச்சியே மே மாதத்தில் கிடைத்திருந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக மீண்டும் மே மாதம் ஒரு கடும் மழைக்குரிய காலமாக மாறியிருக்கின்றது. உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் என்பது பெருமளவுக்கு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தொடக்க காலம் என்று அழைக்கப்படும். அநேகமாக தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தொடக்க நிலைமையின் அடிப்படையில் இந்த காலம் ஒரு முன் பருவகாலம் என்ற பெயரில் அழைப்பார்கள், ப்ரீ மொன்சூன் என்ற பெயரில் அழைப்பார்கள். ஆனால் இந்த முன் பருவ காலம் என்பது மிகப்பெரிய அளவிலான மழை வீழ்ச்சியை இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கும் கிடைத்திருக்கின்றது. இதில் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் டித்வா புயல் எப்படி நாடு முழுவதும் அதிகளவான மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தியதோ அதே போன்று தற்பொழுது தோன்றியிருக்கின்ற இந்த தாளமுக்கமும் நாடு முழுவதிலுமே மிகப்பெரிய அளவிலான மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 5 நாட்களாக அதிகூடிய மழை வீழ்ச்சி கிடைத்த பிரதேசங்களை பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் கிடைத்திருக்கின்றது, நேற்று முன்தினம் மத்திய மாகாணத்தில் கிடைத்திருக்கின்றது, அதற்கு முன்கால் சப்ரகம மாகாணத்தில் கிடைத்திருக்கின்றது, இன்று 4 நாட்களுக்கு முன்பதாக வடமத்திய மாகாணத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. ஆகவே ஒரு டித்தா புயலினுடைய சாயலை ஒத்த வகையிலான மழை வீழ்ச்சி பரம்பலை அவதானிக்க முடிகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல டித்பா புயலை தொடர்ந்து டித்பா புயலில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு அதனை தொடர்ந்து இப்போது ஒரு மழை வீழ்ச்சி வரும்போது நீங்கள் பல இடங்களில் குறிப்பிடுவது நிலம் ஈரமாக இருக்கும், உடனே அந்த தண்ணீர் உள்ளே செல்ல முடியாது, உடனே ஒரு சிறிய மழை வந்தாலும் கூட வெள்ளம் நீங்கிடும். ஆகவே அதுபோல ஒரு இடரை நாங்கள் சந்திக்க வேண்டியிருமா தொடர்ச்சியாக? நிச்சயமாக இந்த மழை இன்னமும் ஒரு 2 நாட்களுக்கு நீடித்தால் பல பகுதிகளிலும் ஒரு நிலச்சரிவு அபாயத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்றால் பல இடங்களில் நிலம் நிரம்பு நிலை அடைந்திருக்கின்றது, அதிகளவான நீர் கொள்ளளவு நிலங்கள் கொண்டிருக்கின்றன. இனி கிடைக்கின்ற ஒவ்வொரு மழை வீழ்ச்சியும் அந்த பிரதேசத்தினுடைய மண் வழுக்கையை அல்லது மண் ஊர்ந்து செல்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தும். எங்களை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய நிலச்சரிவினுடைய வகைகளை பொறுத்தவரையில் கடந்த டித்வா புயலின் பொழுது பெருமளவிலான நில வழுக்கையே இடம்பெற்றிருந்தது. அதாவது மண் பிடிமானத்தை இழந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சு விழுகின்ற நிலைமையை தான் அவதானிக்க முடிகின்றது. ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு பெரும்பாலான பகுதியில் வந்திருக்கின்றன. குறிப்பாக ஊவா மாகாணத்தினுடைய மொனராகலை பதுளை மாவட்டங்களும் மத்திய மாகாணத்தினுடைய நுவரெலியா கண்டி மாத்தளை போன்றவற்றினுடைய பெரும்பாலான பகுதிகளும் கேகாலை மாவட்டத்தினுடைய சில பகுதிகளும் ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய சில பகுதிகளும் குருநாகலினுடைய மத்திய பகுதிகளுமே கிட்டத்தட்ட இந்த நிலச்சரிவுக்கான அபாய நிலைமையை கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இலங்கையினுடைய தேசிய கட்டிட ஆராய்ச்சி திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் என்பன இந்த பிரதேசங்கள் இருக்கின்ற சில பிரதேசங்கள் சார்ந்து நிலச்சரிவுக்கான அபாய முன்னெச்சரிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆக எங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அது போன்ற நிலைமை இருக்கின்றன. ஆனால் ஒரு ஆறுதல் என்னவென்றால் அநேகமாக இது நாளை மறுதினம் காலையில் இருந்து எங்களுடைய அதாவது இலங்கையினுடைய செல்வாக்கை விட்டு நீங்கும் என்பதனால் அநேகமாக ஆபத்து ஓரளவு குறைவாகவே இருக்கும் என நான் எண்ணுகின்றேன். ஆனால் இயற்கையான விடயங்களை எப்பொழுதுமே அறுதியிட்டு கூற முடியாது. சில சமயங்களில் வங்காள விரிகுடாவில் அந்த தாளமுக்கம் நகர முடியாத அளவிற்கு தொடர்ந்து நிலைத்து நின்றால் நிச்சயமாக இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கு தொடர்மழை கிடைக்கும். அந்த தொடர்மழை நிச்சயமாக பல பிரதேசங்களில் உயிரிழப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட சிறிய அல்லது நடுத்தர அளவிலான நிலச்சரிவுகளை ஏற்படுத்தும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டிருக்கின்றது. இன்னமும் சில பகுதிகளுக்கு மக்களுக்கு மிகச்சரியான தகவல்கள் போய் சேரவில்லை. ஆகவே மக்கள் அடுத்து பிறகு நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு பதிவில் குறிப்பிட்டது போன்ற 48 மணித்தியாலம் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 20 மணித்தியாலத்தை கடந்திருக்கின்றோம். இன்னமும் எதிர்வருகின்ற ஒரு 28 மணித்தியாலங்கள் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் மிகுந்த அவதானத்தோடும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிலச்சரிவுக்கான மிக பிரதானமான காரணம் மழை வீழ்ச்சி. மிக போதுமான அளவு மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு மழை வீழ்ச்சியும்
அந்த பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தையோ அல்லது நிலச்சரிவு அபாயங்களோ ஏற்படுத்துவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றன. சிவப்பு எச்சரிக்கையை விட்டிருந்தார்கள், அதே போல் மஞ்சள் எச்சரிக்கை சில இடங்களுக்கெல்லாம் விடப்பட்டது. இதற்கு முதலிலே அவ்வாறு உடனே அந்த எச்சரிக்கை விடப்பட்டதா என்று பார்த்தால் மிக குறைவாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது முன்னாயத்தமாக மக்களை விழிப்பூட்டு முகமாக, அனர்த்த முகாமைத்துவமாக இருக்கலாம், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களமாக இருக்கலாம், தங்களுடைய சேவை செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மலையகத்தை பொறுத்தவரையில் இப்போது அங்கு வெள்ளப்பெருக்கில் அவற்றால் இந்த பருவகாலத்திலே பெய்த அந்த மழையினால் அங்கு பாதிப்பு ஏற்படுது. வடகிழக்கை பொறுத்தவரையில் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லாட்ட வடகிழக்கை நீங்கள் குறிப்பிட்டது போல நாளையோ நாளை மறுதினமோ இந்த தாழமுக்கம் நகரமாக இருந்தால் இயல்பான நிலைக்கு மீண்டும் வானிலை வந்து விடுமா? அடுத்த மழை எப்போது வரப்போகிறது? குறிப்பாக பல நண்பர்கள் கேட்கின்ற விடயம் சனி ஞாயிறு என்று சொன்னால் பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வார்கள். இந்த இடங்களிலும் மழை வருமா, நாங்கள் என்ன செய்வது, எப்படி தகவலை அறிந்து கொள்ள முடியும் என்று உங்களுடைய முகப்புத்தகத்தை தேடுபவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலவரம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒப்பீட்டு ரீதியில் நேற்றைய தினமும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மழை கிடைத்திருந்தது. இன்றும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் பல பிரதேசங்களும் சார்ந்து சராசரியாக 38 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. உண்மையில் மே மாதத்தில் ஒரு நாளில் 38 மில்லிமீட்டர் என்பது மிக உயர்வான மழை வீழ்ச்சி. நேற்றைய தினம் 32 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தது. ஆனால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒப்பீட்டு ரீதியில் கடந்த 3 நாட்களாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மிக கூடிய அளவு மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. கடந்த 3 நாட்கள் வரைக்குமான சராசரியை பொறுத்தவரையில் வவுனியா மாவட்டத்தினுடைய சராசரியாக 196 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 158 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கடந்த 24 மணித்தியாலத்துக்கு கல்முனை பிரதேசத்தில் கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கல்முனை பிரதேசத்துக்கு 180 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. உண்மையில் இந்த மே மாதத்தில் ஒரு 24 மணித்தியாலத்துக்குள் 180 மில்லிமீட்டர் ஒரு பிரதேசம் சார்ந்து கிடைத்திருப்பது என்பது மிகவும் அரிதானது அல்லது ஒரு சற்று முற்றிலும் வளமைக்கு மாறானது. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஓரளவுக்கு மழை வீழ்ச்சி கடுமையாக அளவு கிடைத்திருக்கின்றன. ஆனால் இன்னமும் அந்த வெள்ள நிலைமை ஏற்படுகின்ற அளவுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கவில்லை. ஆனால் சிறிய அளவிலான குளங்கள் சில முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் வான்பாய்கின்றன. ஆனால் எங்களுக்கு மிக அண்மித்து தற்பொழுது இந்த தாளமுக்கம் இருப்பதனால் எங்களுக்கு நாளை மறுதினம் அதாவது எதிர்வருகின்ற வியாழக்கிழமை காலமை வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அநேகமாக தொடர்ச்சியாக மழையை பெறும் என எதிர்பார்க்கப்படும். அடுத்தடுத்த தாளமுக்கம் இந்த மாதத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லாவற்றால் அது இப்போதைக்கு அதை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை. நிச்சயமாக அடுத்து வருகின்ற ஒரு 21 நாட்களுக்கு வங்காள விரிகுடா சார்ந்து அல்லது வட இந்து சமுத்திரம் சார்ந்து தாளமுக்கங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் நான் பிரத்யேகமாக உங்களுக்கு மட்டும் கூற விரும்புகின்றேன். இன்றைய என்னுடைய காலை மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இவ்வாண்டுக்கான தென்மேற்கு பருவக்காற்று எதிர்வரும் 18ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்கின்றது. அதாவது இந்த ஆண்டுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான தென்மேற்கு பருவக்காற்று எதிர்வரும் 18ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து அதன் பின்னர் படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கினால் எங்களுக்கு பின்னர் சில காலங்களுக்கு வெப்பமான ஆனால் மழையற்ற ஒரு வறண்ட வானிலை நிலவுவது உண்டு. இருந்தாலும் எங்களுடைய உள்ளூர் மக்களின் கருத்தின் அடிப்படையில் அது சோழகத்துக்குரிய காலம் என்பதனால் ஓரளவுக்கு வெயிலும் தணிந்த அல்லது வெப்பமும் தணிந்த நிலைமையில் காணப்படும். ஆனால் எங்களுக்கு அதன் பின்னர் மழைக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. உண்மையில் நான் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக அல்லது இறைவனின் கருணையால் எங்களுக்கு இந்த மே மாதமும் ஓரளவு மழை கிடைத்திருப்பது உண்மையில் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு எல்லினோவினுடைய மிக ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லது ஜூலை மாதத்தினுடைய பிற்பகுதியில் எல்லினோவினுடைய முழு வடிவமும் பெற தொடங்கும். கிட்டத்தட்ட இந்த முறை 2026ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவக்காற்றில் அந்தளவு பெரிய மாற்றம் ஏற்படாது. ஆனால் 2027ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் உருவாகுகின்ற சூப்பர் எல்லினோவின் காரணமாக ஒரு பெரும் வறட்சி நிலைமைக்கு நாங்கள் போவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த எல்லினோவை பொறுத்தவரை எப்பொழுதும் வறட்சியை தான் உருவாக்கும் என்ற நிலைமை இல்லை. சில சந்தர்ப்பங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெள்ள அனர்த்தத்தை கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எப்படி என்றாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லினோ என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வானிலை தோற்றத்தை ஏற்படுத்தும். அது சில சமயம் கடும் மழையாகவும் இருக்கலாம் அல்லது கடும் வெயிலாகவும் இருக்கலாம். ஆகிய எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லினோ தோற்றம் என்ற அடிப்படையில் காலமாக இந்த எல்லினோ தொடர்பான கருத்துக்கள் பரவலடைய ஆரம்பித்து உண்மையிலே சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எல்லினோ என்றால் என்ன விடயம் சுருக்கமாக அதை எப்படி? எல்லினோ என்பது சமுத்திர மேற்பரப்பில் அதிகரிக்கின்ற வெப்பம். பொதுவாகவே எங்களுடைய பிரதேசங்களினுடைய சமுத்திரத்தினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருப்பதுண்டு. ஆனால் எல்லினோ தோற்றம் பெற்றால்
அந்த வெப்பநிலை கிட்டத்தட்ட 2 பாகை தோற்றம் கூடி 29 பாகை செல்சியஸ் இருப்பதுண்டு. சூப்பர் எல்லினோ என்பது கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 4 பாகை செல்சியஸ் அதிகரித்து எங்களுடைய பிரதேசத்துக்கு உட்பட்ட சமுத்திர பகுதி 31-32 பாகை செல்சியஸ் இருக்கும். அப்போ சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது அதனோடு இணைந்த ஏனைய வானிலை தோற்றப்பாடுகளில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது எங்களுடைய நாட்டினுடைய வெப்பநிலை அதிகரிப்பை தூண்டும். அந்த நாட்டினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது எங்களுக்கு ஒரு வறண்ட வானிலை தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும். ஆகவே எல்லினோ என்பது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்போடு தொடர்பட்டது. மிக இலகுவாக சொல்வதனால் இந்த வெப்பநிலையோடு தொடர்பட்ட விடயங்களை பொறுத்தவரைக்கும், இந்த எல்லினோவோடு தொடர்பட்ட விடயங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிக்குள் இருக்கின்ற பகுதி என்றால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அமைவிடம் ஒரு தீவு, எங்களை சூழவும் கடல் இருப்பதனால் கடல் பகுதியில் ஏற்படுகின்ற வெப்பநிலையை பொறுத்தவரையில் அல்லது வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டு வரும். ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து சற்று விடுதலையாவதுள்ள இந்த மழைவீழ்ச்சி அமைந்திருந்தது. உண்மையில் இந்த மழைவீழ்ச்சி இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்டிருந்தீர்கள் அக்டோபர் மாதம் வரை இந்த வெப்பநிலை நீடிக்கும். ஆகவே அந்த ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு தோன்றிய இந்த தாளமுகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏனென்றால் எங்களுடைய தரைக்கீழ் அல்லது தரை மேற்பரப்பு நீர்நிலைகளுடைய நீர்மட்டத்தை அதிகரித்திருக்கின்றது. பல பிரதேசங்களில் மிக வெப்பமான வானிலை நிலவி இருந்தது. வடக்கு மாகாணத்தில் 9 வெப்ப அதிர்ச்சி பதிவாகி இருந்தது. அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கிடைத்த இந்த தாளமுக்கமும் மழை வீழ்ச்சியும் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஆறுதல். ஆனாலும் இந்த ஆறுதலை சில சமயங்களில் எங்களுக்கு ஒரு பெரிய துன்பமாக இருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. உண்மையில் இந்த கடும் மழை அல்லது இந்த தாளமுக்கம் என்னை பொறுத்தவரையில் எந்த விதமான நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்தியோ அல்லது வெள்ளங்களையும் ஏற்படுத்தி மக்களை பாதிக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுதல். ஆனால் நாளை மறுதினம் வரைக்கும் இந்த தாளமுக்கத்தினுடைய செல்வாக்கு இருக்கும் என்பதால் நாங்கள் அது வரைக்கும் மிக விழிப்பாக இருந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்குள்ள இயலுமான வரையும் குறைத்து கொள்ள முடியும். நன்றி சார். உங்களுடைய இந்த வேலைப்பழக்க மத்தியிலும் ஒரு கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி, புவியியல் துறை பேராசிரியர், உங்களுடைய இந்த கல்வி நடவடிக்கைகள், கல்வி செயற்பாடுகளினுடைய நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியிலும் வானிலை தொடர்பான அறிவிப்பை மக்களுக்கு வெளிப்பூட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகள். அந்த விடயத்தினுடைய அடிப்படையிலே தான் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நாடி. உண்மையில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயத்தினை நீங்களும் எடுத்து உங்களுடைய ஊடக பரப்பி எங்களுடைய மக்களுக்கு செய்கின்ற ஒரு பெரிய பணியாகத்தான் இதை பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் ஒரு நிகழ்வு நடந்ததன் பின்னர் நிகழ்ந்ததே என்பது தொடர்பாக அதை பற்றி ஆராய்ந்து எந்த விதமான பெரிய யோசனையும் கிடையாது. நிகழ்வதற்கு முன்னர் மக்களை தெளிவூட்டி ஒரு சிறிய காயம் கூட இல்லாமல் தப்ப வைப்பதுதான் உங்களுடைய மிக பிரதானமான பணி. அந்த பணியை நீங்கள் மிக சிறப்பாக மிக நீண்ட காலமாக செய்து கொண்டு வருகின்றீர்கள். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் உங்களுடைய ஊடகத்துக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிகள். நன்றி. மீண்டும் தொடர்ந்து நாங்கள் பல விடயங்களோடு உங்களை சந்திக்க போகிறோம். காலநிலை தொடர்பான மாற்றங்கள் வரும்போது மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்கின்ற முகமாக நாங்கள் அவ்வப்போது எங்களுடைய பேராசிரியரும் காத்திருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் தகவலை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்.